Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ போன எபிசோடில் வந்து ஆப்வியஸ்லி ஜோஹோட ஆகஸ்ட் 2024 சீரிஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்கான கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் 5 identical white marbles and 3 identical black marbles be distributed among 8 children such that each child receives exactly 1 marble? ஸோ 8 மார்பிளை 8 குழந்தைங்களுக்கு 8 மார்பிள் கொடுக்க போறோம். அந்த 8 மார்பிள்ல 5 மார்பிள் வந்து ஒயிட் மார்பிள், 3 மார்பிள் வந்து பிளாக் மார்பிள். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு காம்பினேஷன் ப்ராப்ளம் தான். பெர்மிட்டேஷன் ஆர் காம்பினேஷன் ப்ராப்ளம்ங்கிறது அந்த ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ்ங்கிறதுலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஆர்டர் முக்கியம் இல்லை ஆப்வியஸ்லி, ஏன்னா ஐடென்டிக்கல் ஒயிட் மார்பிள்ஸ், ஐடென்டிக்கல் பிளாக் மார்பிள்ஸ் அண்ட் குழந்தைங்க ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவும் வந்து காம்பினேஷன் ப்ராப்ளம் தான், ஆர்டர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், காம்பினேஷன் தான் போட போகிறோம். 3 பிளாக் மார்பிளை பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாலே, 3 பிளாக் மார்பிளை பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாலே மிச்சம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த 5 ஒயிட் மார்பிள் தான் போக போகுது. ஸோ நான் அந்த 8ல் இருந்து 3 பிக் பண்ணுறேன். ஸோ 8C3 இதை எப்படி கண்டுபிடிக்கணும், 8 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 5 ஃபேக்டோரியல். அதே ஃபார்முலா தான், NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியலனாலும், இந்த ஃபார்முலா என்னங்கிறது புரியலனாலும் போன வீடியோ பாருங்க, அதில் வந்து இது 2 கொஸ்டின் இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கேன், எப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டுங்க வாங்க. ஸோ 8C3 அப்படின்னா இப்படி தான். இதை இவாலுவேட் பண்ணணும்னா 8 into 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடலாம். கீழே 3 into 2 into 1 3 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படியே போட்டுக்கிறேன். இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 2s are 6 அப்படியே போயிடுச்சு. ஸோ 8 into 7 7 7s are 49 7 8s are 56. ஸோ 56 வழிகளில் 56 வேறு வேறு டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த மாதிரி 8 குழந்தைங்களுக்கு 5 ஒயிட் மார்பிள்ஸையும் 3 பிளாக் மார்பிள்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஆக்சுவல் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, f of x plus y is equal to f of x plus f of y for all positive integer values of x and y. f of 2 is equal to 4, then what is the value of f of 3? ஓகேவா, இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன இந்த தடவை டோட்டலாக வேறு வேறு மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாஜிக்கலான அப்ரோச் சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான அப்ரோச் தான். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான அப்ரோச்சும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு f of 2 is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. f of 3 வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னென்னா f of x plus y is equal to f of x plus f of y. f of x plus f of y. ஸோ ஃபஸ்ட்டு இந்த f of 2 is equal to 4ன்னு இருக்குது, அது given, அது இருக்கட்டும். f of 2 is equal to 4. ஓகே, இப்போ இந்த f of 3 நம்ம கண்டுபிடிக்கணும். f of 3யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். அண்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, f of x plus y is equal to f of x plus f of yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த f of 3 நான் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, f of 2 plus 1 அப்படின்னு எழுதலாமா, அந்த 3 f of 2 plus 1ன்னு எழுதலாம் தானே. ஸோ f of 2 plus 1ன்னு எழுதுனேன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா f of 2 plus 1 எப்படி எழுதலாம், f of 2 plus f of 1 அப்படின்னு எழுதலாமா. ஓகேவா, கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா f of x plus y is equal to f of x plus f of y. அண்ட் f of 3யோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க, f of 2வோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த f of 3 நான் எப்படி எழுதுறேன், f of 2 plus 1 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அண்ட் கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா f of 2 plus 1 is equal to f of 2 plus f of 1. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த f of 2 plus f of 1 நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம், இந்த f of 2க்கு நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, இங்கே அப்படியே போட்டுடலாம். இங்கே f of 1ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்லி f of 3 is equal to 4 plus f of 1. f of 1ஓட வேல்யூ என்னங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். f of 1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, f of 2 is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் புரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு மெத்தடுக்கு வரேன். f of 2 is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் f of x plus y is equal to f of x plus f of yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த f of 2 எப்படி எழுதலாம், f of 1 plus 1ன்னு எழுதலாமா. ஸோ f of 1 plus 1 is equal to 4. ஸோ f of 1 plus 1 எப்படி எழுதலாம், f of 1 plus f of 1ன்னு எழுதலாமா. ஏன்னா கொஸ்டினில் அதானே கொடுத்துருக்காங்க, f of x plus y is equal to f of x plus f of y. ஸோ f of 1 plus 1 is equal to f of 1 plus f of 1.
ஸோ அந்த எஃப் ஆஃப் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னை 2 இன்டூ எஃப் ஆஃப் ஒன் அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ரெண்டு ஐடென்டிக்கல் தான். 2 இன்டூ எஃப் ஆஃப் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 4னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 4/2, தட் இஸ் 2. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ 4 அப்படின்னு போட்டாச்சு. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 2. ஸோ 4 + 2 6. ஸோ எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக ஜோஹோவில் ஆகஸ்ட் 2024 கேட்ட கொஸ்டின் தான். இப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது இன்ட்யூட்டிவாக உங்களுக்கே தோணுச்சு, நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இது ஓகே, எஃப் ஆஃப் 3 = 6 கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் இவ்வளோ போராடாமல் ஈஸியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் = எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லீனியர் ஃபங்க்ஷன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம், ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். சிங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், இந்த சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அண்ட் இந்த சிங்கிறது சேஞ்சே ஆக போகிறதுல, எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் இந்த சிங்கிற வேல்யூ சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் 2 = 4ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போட்டிங்கன்னா 4 = c × 4 அப்படின்னு சொல்லி ஆகுதா? சாரி, c × 4 கிடையாது, இந்த இடத்துல எக்ஸ் வந்து 2. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப எஃப் ஆஃப் 2ங்கிறது எஃப் ஆஃப் 2 = c × 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 4ன்னு. ஸோ 4 = c × 2 which implies c = 2. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 2 தான். அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், கான்ஸ்டன்ட்னா அதோட வேல்யூ மாறாதுன்னு தெரியும். ஸோ இது ஓகே. இப்போ நம்ம எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 3 என்னவா இருக்கும், இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் = cxன்னு போட்டிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் 3 = c × 3. அண்ட் சிக்கு நம்மளுக்கு வேல்யூ என்னன்னு தெரியுமா, 2. ஸோ 2 × 3 என்ன, 6. அதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா? இதே இது நம்ம போன மெத்தடில் பெருசாக சுற்றி என்னெல்லாமா பண்ணோம்ல, அதை விட இங்கே சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. நான் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். பட் இந்த மெத்தட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். இதை வந்து பேசிக்காக இதை நீங்கள் எடுத்து எக்ஸால் டிவைட் பண்ண போகிறீங்க. அது கிடைக்கிற வேல்யூ தான் கான்ஸ்டன்ட்டு. அதை நீங்கள் இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, g of x plus y = g of x plus g of y. அதே ஃபார்மெட் தான். g of 3 = 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. g of 5 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ண வேண்டாம், தேவையில்லாத வேலை. அதை விட்டுட்டு டேரெக்டாக இந்த கான்ஸ்டன்ட் மெத்தட்லேயே பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக என்ன அர்த்தம், g of x = c × x. ஏன்னா இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறதுனால g of x plus y = g of x plus g of y-ங்கிறதுனால இது லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ g of x = c × x அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல g of 3 = 9. ஸோ g of 3 is also equal to c × 3. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் g of 3 = 9ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா c × 3 = 9. ஸோ c = 9/3 which is 3. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ, அதாவது கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 3 இருக்குது. போனதில் 2 இருந்துச்சு, இங்கே கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 3 இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி g of 5 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ g of 5 = c × x. இந்த இடத்துல x வந்து என்னது, 5.
ஸோ சியோட வேல்யூ என்னது 3. ஸோ 3 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 15. அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிளாக இந்த கொஸ்டின் இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாமல் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி எஃப்எஃப்எக்ஸ்ன்னு பார்த்தா பயப்படாதீங்க. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி சிஎக்ஸ்ன்னு போட்டு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது கொடுக்குறேன். நீங்கள் பண்ணி கமெண்ட் பண்ண போகிறீங்க. given the function f satisfies the equation f of x is equal to f of x plus y is equal to f of x plus f of y. இது அதே ஃபார்மேட் தான். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 4 is equal to 12ன்னு கொடுத்துட்டாங்க. f of 7 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி f of x is equal to cxன்னு போட போகிறீங்க. கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ யூஸ் பண்ணி f of x is equal to cxல xோட வேல்யூ 7ஆக இருந்து அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவாக இருந்தால் f of 7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டே ஆரம்பிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.